நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாடும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாடும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாடும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் மொழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புரும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி, சீர் பரவுவான் புலவர் இணைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். மாதாந்திர சிவபோகசாரம் தொடர் சொற்பொழிவிலே இன்றைய தினம் நாம் 46வது பாடலை சிந்திக்கவிருக்கிறோம். ஆச்சாரியரிடத்தே வணங்கி துதித்து சித்தாந்த தெளிவு பெற்று வரும் நிலையில் ஆச்சாரியரும் சிவபோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகில் வசிக்கும் காலத்திலே சிவத்திலே கலந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையிலே தசகாரியத்துள் 10ஆவதாக வைத்து சொல்லப்படும் படிநிலை அது. 10 குலாம் அவர் அடியார் செய்கை என்பார் அப்பர் சுவாமிகள். அந்தபடிக்கு அடியார்கள் பக்குவப்பட்டு ஏறி சென்று சிவத்திலே லயிப்பதற்கு 10 படிக்கட்டுகளை எம்பெருமான் வழங்கியிருக்கிறார். ஒரு படிக்கட்டு, அதிலே 10 படிகள். படிக்கட்டுன்னா அது ஒன்று தான் இருக்க முடியும். அதிலே 10 படிகள். அதை ஒவ்வொன்றாக கடந்து அடியார்கள் 10ஆவது படியிலே போய் நிற்கும் நிலையில் ஏதோ கொஞ்சம் வினை தொடர்பினால் உடம்பை ஒட்டி இருக்கும் உயிர், ஆயினும் திருவருளினுடைய சீர்மையினாலே இங்கே இருக்கும் காலத்திலேயே சிவத்திலே லயித்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு அனுபவத்தை ஜீவன்முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். தமிழிலே அணைந்தார்கள் என்றவர்களை சொல்லுவது. சிவத்தோடு அணைந்து விட்டார்கள், ஆயினும் சொல்பமாக இருக்கக்கூடிய வினையை கழிக்கும் தனையும் உடம்பிலே அந்த உயிர் ஒட்டியிருக்கும்படியாய் செய்து, அதுவும் கழிந்த மாத்திரத்தில் உடம்பை உதறி உயிரானது சிவத்தை சென்று அடையும் என்பது போலே ஒரு நிலையில் இருப்பவர்கள். அந்த நிலைக்குத்தான் சிவபோகம் என்று சொல்லி சிவத்தை அனுபவித்து கொண்டு இருத்தல். போகம் என்பது மோட்ச அனுபவம். இந்த இடத்திலே சிவபோகம் என்பது மோட்ச அனுபவம். போகம் என்று சொன்னாலே அனுபவம் தான். ஏதோ ஒன்றை பயின்று அதனால் விளையக்கூடிய உணர்ச்சிகளை காண்பது போகம். அந்த விதத்தில் சிவத்தை உணர்ந்து சிவத்திலே கலந்திருந்து சிவத்தோடு ஏய்ந்த உயிர் அடையக்கூடிய உன்னதமான ஆனந்தத்திலே கலந்திருத்தலை சிவபோகம் என்று 10ஆவது படியாக வைத்து சொல்லி, 10 குலாம் அடியார் செய்கையினாரே அதிலே 10ஆவது படியாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிவபோகத்திலே ஆச்சாரியர் கலந்திருந்த சூழ்நிலையிலே அவர் திருவடிகளிலே வைக்கப்பட்ட கேள்விகளுக்குத்தான் விளக்கங்களாக விடைகளாக அந்த அனுபவத்தையே பகிரும்படியாக இந்த பனுவல் செய்யப்பட்டிருக்கிறது. எப்போதும் சொல்வது போல்தான் இது வெவ்வேறு காலங்களிலே ஆச்சாரியர் பெற்ற உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக பின்னாளில் அதை தொகுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நூல் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு யாரும் செய்ததாகவில்லை. சுவாமிகள் அவ்வப்போது எழுந்த அந்த ஆர்வத்தினாலே செய்தது. சிவபோகமாகிற நிலையிலே கலந்திருப்பவர்கள் இப்படி ஒரு நூல் செய்வோம் என்று சங்கல்பிப்பதற்கெல்லாம் அவர்களுக்கு எண்ணம் கூட இருக்குமோ தெரியாது. அவருடைய கருணையினாலே யாராலும் பெற முடியாத இந்த உன்னத அனுபவத்தை திருவருளால் அடைந்திருந்த அவர்களை அவர்கள் கருணையினால் ஏனைய உயிர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் என்று நம்பேரில் கொண்ட கருணையினாலே பாடித்தந்ததாகத்தான் இந்த நூலை பார்க்கிறோம். அந்த விதத்தில் இறைவனுடைய தன்மையை எடுத்துச் சொல்லி, உயிர்களின் நிலையை எடுத்துச் சொல்லி, மலங்களின் வேலையை எடுத்துச் சொல்லி, அது ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் உத்பவித்து வருகின்றது என்பதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து
நிலைவில் இன்பத்திலே தான் லயித்திருக்கும்படி என்று அற்புதப்பட்டு சொல்லும் விதமாக அமைந்த பாடல்களை இந்த பகுதியிலே பார்த்து வருகிறோம். அதில் 46வது பாடல், மாயை மலம் எங்கே மறைந்ததோ, மாயைதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் புருடனெங்கோ, சச்சிதானந்த வெள்ளம் எங்கு மிக கோத்ததே. மாயை மலம் எங்கே மறைந்ததோ அப்படின்னு சொன்னால் பிரணவம் அங்கே பஞ்சாட்சர ஜபம் யாரோ செய்து அங்கேருந்து ஒரு ஒலி வருகிறது. மாயை மலம் மறைந்தது அங்கே தான், பஞ்சாட்சர ஜபத்தினால்தான் மாயை மலம் மறைந்தது. மாயை மலம் எங்கே மறைந்ததோ என்று சொல்லி கேட்கிறார். இதெல்லாம் கேள்விகளாக வைக்கிறார். மாயைதனில் ஆய சகம், சகம் என்று இங்கே சொல்லுவது உலகத்தை, மாயையின் வெளிப்பாடான உலகத்தை. சைவ சித்தாந்தம் மலங்களை 3 என்று வரிசைப்படுத்தி அதிலே 3ஆவதாக வைத்து சொல்லுவது மாயை. ஆணவம் அது மூலமலம், ராஜமலம். அதனாலே விளையக்கூடிய வினை கண்மம் அது 2ஆவதாக வைத்து சொல்லி அது 2 வகைப்பட்டது 3 வகைப்பட்டதெல்லாம் பிரித்து சொல்லுவது. அதை அடுத்து நிறைவாக மாயை. அந்த மாயை தான் பெருமானுடைய அருளில் ஒரு தன்மை இப்படியாக ஒரு செயலாற்றி ஒரு இடைப்பட்ட காலத்தில் நமக்கு தெளிவை பிறப்பிக்கும் விதமாய் உடம்பை கொடுத்து அதிலே உறுப்புகளை கொடுத்து இந்த உயிர் சட்டை போலே அணிந்து கொள்வதற்கு தகுதியான அந்த உடம்பு, அது இயங்குவதற்கு தகுதியாய் ஒரு உலகம், அந்த உலகத்திலே பெறப்படும் அனுபவம் என்று இந்த 4ஐயும் கூட்டுவிக்கிறது. மாயையின் வெளிப்பாடாகத்தான் இதை. மாயை என்ற சொல்லை சமீப காலங்களிலே நாம் பொய் என்பதற்கு சமமாக கொண்டு விட்டோம். மாயைன்னு சொன்னால் அது பொய் என்று நாமே அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. சைவ சித்தாந்தம் மாயை உண்மை என்று பறைசாற்றுகிறது. அது கண்ணுக்கு தெரிந்த ஒன்று தானே. அதனால் நாம் எதையோ பெறுகிறோம், அதோடு நாம் சம்பாஷிக்கின்றோம் என்றால் அது உண்மைதான். உலகத்தை மாயை என்று சொல்லி அதனால் இது பொய் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனால் உள்ளபடியே இந்த உயிர், இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு தெளிவை தருவது இந்த உலகில் இயங்கும் போது தானே. இது பெத்தான்மாவாக என்றோ ஒரு காலத்தில் ஆணவாதி மலங்களிலே மூழ்கி இருந்தபோது உடம்போ உறுப்புகளோ உலக சம்பந்தமோ இல்லாது இருந்த ஒரு சூழ்நிலையிலே இதற்கு எந்த விதமான தெளிவும் கிடைத்ததா? ஏதான தெளிவு கிடைத்ததா? பதி என்றொருவன் உண்டு, அவன்தான் இதை கூட்டுவிக்கிறான், அவனுக்கு நான் அடிமைப்பட்டவன், அவன் இயக்கத்தினாலே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், இது போன்ற தெளிவு உயிருக்கு தனியே வாய்க்க பெற்றிருந்ததா? இல்லையே, இயல்பிலே இல்லையே. ஏன்னா உயிருக்கு என்ன குணம் சொல்லப்பட்டிருக்கு? அறிவித்தால் அது அறிந்து கொள்ளும். யாரான கூட்டு சொல்லிக் கொடுத்தால் இதற்கு தெரியும். சின்ன வயதிலே தாயார் சொல்லிக் கொடுத்து, பிறகு தந்தையார் சொல்லிக் கொடுத்து, பிறகு ஒரு குருநாதர் சொல்லிக் கொடுத்து, இப்படியாக உலகியல் கல்வி, மேலே சமயக்கல்வி என்று ஒவ்வொன்றையும் யாரோ ஒருத்தர் சொல்லத்தான் இதற்கு தெரியும். அதனால்தான் 4 பெருமக்களுக்கும் கூட எம்பெருமான் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே தாமே எழுந்தருளி அவர்களுக்கும் உபதேசம் பண்ணினார். அந்தந்த நிலையில் அவரவர்களுக்கு அறிவித்தால் அறிந்து கொள்ளும் சிறப்புத்தான் ஒவ்வொருவருக்குமே இருக்க பார்க்கிறோம். அந்த வழி நிலையில் உயிர்கள் யாராவது அறிவித்தால் தான். அப்போ இது இயல்பு நிலையிலே சகஜத்திலே அப்படியே இருந்தபோது ஏதான இதற்குன்னு தெளிவு இருந்ததா? இல்லையே. அறியாமையில் இருளில் தானே மூழ்கி இருந்தது. அப்போ பெருமான் தூண்டிவிட்டபடி இது உடம்பு பெற்று அதிலே உறுப்புகள் பெற்று இயங்குவதற்கு ஒரு உலகத்தை பெற்று அந்த உலகத்திலே செயலாற்றியபடியால் நன்மை தீமைகள் எது என்று பெற்று அந்த நன்மை தீமைகளின் மூலமாக விளையக்கூடியது எது என்பதை அறிந்து கொண்டு இது இந்த தெளிவை அடைந்திருக்குன்னா, அப்போ அதையெல்லாம் கூட்டுவிக்கும் மாயையை பொய்யின் எப்படி தள்ளுவது? அது பொய் இல்லையே. இந்த பாடலை இந்த உலகத்திலே இருந்து இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகளின் மூலமாகத்தான் புரிந்து கொள்கிறேன். கண்களாலே அந்த பாடலை பார்க்கிறேன், வாய்விட்டு சொல்லுகிறேன், யாராவது சொல்ல கேட்கிறேன். இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உள்ளே போய் அந்த கரணங்களோடு செயலாற்றி சித்தத்திற்கு ஒரு தெளிவை தருகிறது. அந்த தெளிவு உடம்புக்கு ஏதாவது பிரயோஜனப்பட்டதா? இல்லையே. உள்ளூர உயிருக்கு தானே அது காப்பாக அமைந்தது. அப்போ ஆன்மஞானத்தை ஏற்படுத்துவது, அதற்கு துணையாக இருப்பது, இதெல்லாம் பொய்யின் எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே இப்படி ஒரு திருத்தலம் ஏற்பட்டு அதிலே ஒரு தேவாசிரியன் திருக்காவனம் ஏற்பட்டு அதிலே இப்படி நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தலாம்னு யாரோ சங்கல்பித்து பெருமான் திருவருளால் அதுவும் நடக்கும்படியாய் செய்து எத்தனையோ பெரிய வித்வான்கள் எல்லாம் பேசிய இடத்தில் அடியனையும் ஒரு பொருட்டாய் ஏற்றுக்கொண்டு அழைத்து வந்து இங்கே அமர்த்தி சொல்ல கேட்டதால் உங்களுக்கும் எனக்குமாய் இருவருக்குமாய் நடந்த நன்மை. அப்போ இந்த உலகத்திற்குட்பட்ட விஷயத்தில் தானே இது எல்லாம் பிறந்தது. இதை எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த கருவியிலே இதன் முன்பாக இருந்த அடியேன் பேசும்போது
சாதாரணமாக பேசினால் ஒரு 4-5 பேருக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை இது அதிகப்படுத்தி ஒரு 20-30 பேருக்கு கேட்கும்படியாக செய்கிறது என்றால் இப்போ இதுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்குது, இது ஏதோ ஒரு செயலாற்றுகிறது, இதனால் ஒரு நன்மை ஏற்படுகிறது என்னும் போது மாயையை பொய் என்று எப்படி தள்ளுவது? அது பொய் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிறது. அது உள்ள பொருள்தான், ஆனால் அது ஒரு காலநிலைக்குட்பட்டு மாற்றம் அடையக்கூடியதாய், அந்த மாற்றம் அதுவும் எம்பெருமான் கூட்டுவித்தபடிக்கு என்ற நிலையிலே அதை கொள்ளுகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது போலே காலிலே தைத்த ஒரு முள்ளை கைவிரல்களால் துழாவி எடுக்க முடியாது. இது நூண்டுக்கு இருக்கும், அதுவும் பொடி முள்ளாக உள்ளே போயிடுத்துனா அந்த இடத்திலே வலி இருந்து கொண்டிருக்குமே தவிர அதை கண் கொண்டு கூட நம்மால் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? அதே போல் கூர்மையான இன்னொரு பொருளை எடுத்து சின்ன குத்தூசியை எடுக்கிறோம், இல்லை அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த செடியிலேயே இன்னொரு முள்ளை பிடுங்கி அதை கொண்டு இதை குத்தி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வலி இருக்கும், ஆனால் அது அந்த உள்ளே சென்ற முள்ளை வெளியே நீக்கிடுதில்லை, பெரிய அளவிலே நமக்கு ஒரு நன்மை செய்கிறதே. அதுபோலே பெருமானும் மாயையிலே நம்மை கூட்டுவித்து அந்த மாயையிலே இருத்தியபடி நமக்கு ஒரு நன்மையை செய்து, அதனால்தான் நம்ம ஆச்சாரியர்கள் மானிட பிறவியை கொண்டாடினார்கள். சாதாரணமாக மானிட பிறவியை தூஷிக்கக்கூடிய மற்றைய வேதாந்த மதங்கள் எல்லாம் இருக்க, இதை வருத்திக்கொள், உடம்பு பெற்றது என்பதற்காக அதை வருத்தி கொண்டால் தான் தெளிவு பிறக்கும்னு சொல்லக்கூடிய வேத குதிருஷ்டிகள் வேத பாக்கியர்கள் எல்லாம் இருக்க, நம்முடைய ஆச்சாரியர்கள் பிறர்க்கரியதாய் ஒரு மானிட பிறவி அவை பாட்டி கொண்டாடுறா இல்லையா? அரிது அரிதுன்னு சொல்லியிருக்கிறாளே, மானிட பிறவி எவ்வளவு அரிதுன்னு சொல்கிறா இல்லையா? பல பல பிறவிகள் ஏதேதோவாகவெல்லாம் பிறந்து முடித்துத்தானே ஒரு மனித பிறவி இல்லையா? அப்போ இந்த மனித பிறவிக்கு இருக்கக்கூடிய சிறப்பென்ன? இதில்தான் ஏதோ தெளிவை பெற்றுக்கொண்டு இது சரி இது தவறு என்று பகுத்து ஆய்ந்து அந்த நிலையில் சரியது என்று எம்பெருமான் உபதேசித்தானோ அந்த பட்சத்தில் நின்று தொண்டு செய்வது, மனதிலே எழக்கூடிய விபரீதமான எண்ணங்களை கட்டுப்படுத்துவது, நமக்கென்று வரையறை செய்யப்பட்ட ஒரு இலக்கணத்திற்குள்ளே வாழ்வது, அது அல்லாது போனால் தண்டனை முதலியவைகள் கிடைக்கும் என்ற பயத்தினாலும் பிறகு தெளிந்த தெளிவினாலே அதை செய்யக்கூடாது என்று வெறுத்தும் ஒதுங்கி நல்ல முறையிலே நாம் நடந்து கொண்டு நல்வழிப்பட்டிருப்பதற்கு ஒரு வாய்ப்பை மானிட பிறவி தருகிறது. அதனால் இதை கொண்டாடுவோம் என்கிறார். அந்த பிறவியிலே பெருமான் கொடுத்த இந்த சரீரமும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறுப்புகளும் அல்லாதவற்றிற்கு பயன்படுத்தாது. தலையே நீ வணங்காய் இல்லையா? கண்களை கொண்டு காண வேண்டியது என்ன, செவிகால் கேளுங்கொள் என்று இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கால்களால் பயன் என் என்றெல்லாம் கேள்வி கேட்டு மானிட பிறவி பெற்றதற்கு என்ன பயன் என்பதை அங்கமாலை என்று வைத்தே பாடுகிறார் இல்லையா? அப்போ எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை இந்த சரீரம்தானே பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஏனைய உயிரினங்களாக பிறந்தால் ஒரு மீனாகவோ ஒரு நாயாகவோ அதுக்கெல்லாம் இந்த பாக்கியம் உண்டா? ரொம்ப கடினம். அப்படியெல்லாம் பிறந்துத்தான் ஏதோ சிவபுண்ணியத்தால் மீண்டு வந்திருக்கிறோம். எங்கோ யாரோ சிவனடியார் சாப்பிட்டு எரிந்த எச்சிலை உண்டு இந்த நாயெல்லாம் நன்மை பெற்றதுன்னு புராணங்கள் பார்க்கிறோம். இப்போ அப்படியெல்லாம் பிறவி பெற்று அதெல்லாம் கடந்து வந்தது. ஆனால் அந்த பேர் 100 நாய்களுக்குள்ளே ஏதோ 1-2க்கு கிடைக்கலாம். எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்? அந்த வாசமே இல்லாமல் பல பல பிறவிகள் எடுக்கணுமே. அப்போது குளிர்க்கும் மழைக்கும் அஞ்சியும் ஒதுங்கியும் கல்லடிபட்டும் கேட்பாரற்றும் கிடக்கக்கூடிய அவல நிலைகளையெல்லாம் கடந்தன்றோ வந்தது இல்லையா? அப்படியெல்லாம் இருந்து முடிந்த ஒரு பிறவியை எம்பெருமான் இந்தபடிக்கே தந்தான் என்று கொண்டு இந்த மானிட பிறவியை கொண்டாடுகிறார்கள். அப்போ இதை பாழாக்கி கொள்ளாமல், இதை வீணடித்து விடாமல் தொண்டராய் உயர்ந்து தொண்டு செய்து உயர்ந்து அதன் மூலம் நற்கதி அடைதல், மீண்டும் பிறப்பு இல்லை என்ற அந்த உயர்ந்த படிநிலைக்கு ஏகுவதற்கான ஒரு வழியை இதன் மூலமாக எம்பெருமான் காட்டித் தந்தான். அப்போ மாயை சகம் என்று சொல்லுவது, மாயைதனில் ஆய சகம் என்பது ஒரு பக்குவ நிலை கூடும் வரையிலும் பயன்படுத்துவது. இப்போ பள்ளிக்கூடத்திலே சேர்த்தால் 1ஆம் வகுப்பிலிருந்து படித்து 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 மேலே வருகிறோம். இந்த 1 வருஷத்துக்கு கொடுத்த புஸ்தகத்தை இதுக்கு அட்டையெல்லாம் போட்டு பேரெல்லாம் எழுதி ரொம்ப பத்திரமாக பாதுகாப்போம். அதெல்லாம் முடிஞ்சு கடைசி பரீட்சையெல்லாம் முடிந்த பிறகு முதலிலே மதிப்பு இழப்பது எது? அதனால் பயனில்லை, ஏன்னா அடுத்த நிலைக்கு போயிட்டோம். அப்போ அந்த புஸ்தகத்தை யாருக்கான கொடுத்துடுறோம், எனக்கு இது தேவையில்லைன்னு நீங்கிடும். ஆனால் அதுவரையில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. இது கடைசி வரைக்கும் இப்படித்தான். பயன்படுந்தனையும் அதை இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நிலையிலே அதற்கு பயனில்லை என்னும் போது அதை விட்டு நீங்கி விடுகிறோம். கல்லூரியிலே சேரும்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ரொம்ப முக்கியமாகிறது. அது கடந்து வந்த பிறகு இளநிலை முடித்து விட்டார்கள் என்றால்
இது 2ஆம் பட்சம் தான், இதுக்கு ஒன்றும் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, அது இல்லைனா கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துடும். இளநிலை கடந்து முதுநிலையும் தேறிவிட்டால், இளநிலை முடித்து தான் நிலைக்கு வந்திருக்கணும்னா அப்போ அந்த சான்றிதழ் முக்கியம் பெறுகிறது. இன்னும் அதுக்கடுத்து மேலே எல்லாம் படித்துட்டோம்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழுக்கு என்ன பயன் இருக்கும்? முதல்ல அதை வாங்கின போது அதை கொண்டு போய் எல்லாருக்கும் காண்பித்து அதை ரொம்ப பத்திரமா வச்சிருந்து ஜாகிரதைப்படுத்தி எல்லாம் பண்ணியிருப்போம். எல்லாம் முடிந்து ஒரு 30-40 வருடங்கள் பணியெல்லாம் செய்து முடித்த பிறகு 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எங்கேன்னு கேட்டால் யாருக்கான பயன் இருக்க போதா? இப்போ அது எங்கே நீங்கணுமோ அங்கே அது நீங்கி விடுகிறது. அந்தபடி இந்த உலகத்தோடு, சரீரத்தோடு, அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளோடு, அது தரக்கூடிய அனுபவங்களோடு கூடுந்தனையும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அதனால் பயன் பெருந்தனையும் இருக்கக்கூடியது. அது முடிந்த பிறகு அதை விட்டு நீங்குதல், அதிலிருந்து பயனில்லை என்னும் போது அதிலிருந்து நீங்குதல். இந்த படிக்குத்தான் மாயைதனிலாய சகம் அழிந்தது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் அது எப்படி அழிந்ததுன்னா பயனற்று போனது, பயனற்று போய்விட்டது. அப்போ அதிலிருந்து நாம் நீங்கி விட்டோம். அதால் ஆகக்கூடியது நமக்கொன்றும் இல்லை என்ற தெளிவு வந்த பிறகு வானில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு தாழ்ந்தென்ன வான்பிறைக்கேம்பாங்க. பூமியிலே வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு தாழ்ந்தென்ன வான்பிறைக்கேம்பாங்க. ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக போய்விட்டால் பூமி ஒரு பக்கம் உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறினதுனால எனக்கு என்ன பாதகம்? பூமியோட சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, சந்திரமண்டலத்தில் இருக்கும் ஒருவருக்கு பூமி வடப்பக்கம் தாழ்ந்தது தென்பக்கம் உயர்ந்தது இல்லை இப்படி மாறித்துன்னா அவங்களுக்கு என்ன கவலை இருக்க போகுது? அந்த படிக்கு அதோடு சம்பந்தமே இல்லைன்னா அதை பற்றின கவலையே இல்லையே. அப்படி ஒரு பக்குவ நிலையை அடைந்து அதெல்லாம் பெறுவது ரொம்ப கடினம். வார்த்தையாக கேட்கறதுக்கு அப்போ நாளையிலிருந்து காலையில் பொழுது விடிஞ்சால் இந்த சம்பந்தத்தெல்லாம் நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லலாம், ஆகக்கூடியதே இல்லை. காலையில் எழுந்த உடனே ஒன்று கலக்கி கொடுப்பாங்க இல்லையா, அது இல்லைன்னா அந்த நாள் பொழுதே ஓடாதே. அது அந்த ஒரு குவளைக்கு இல்லையா அப்போ அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அது அவ்வளோ சுலபமே கிடையாது. அப்படி ஆகக்கூடியது இல்லை. பெருமான் திருவருளால் பக்குவப்படுத்தி அடுத்தடுத்த நிலைக்கு உயர்தல் என்பது நல்ல நினைவு வச்சுக்கோங்க. இவர் சொல்லுவதெல்லாம் 10ஆவது படியிலிருந்து சொல்கிறார். அங்கேருந்து அடுத்து ஒரு அடி எடுக்க வைக்க வேண்டாம், கிட்டத்தட்ட அதே தளத்தில் தான் சுவாமியே இருக்கார். இப்போ அந்த நிலை அடைந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கார். நாம் அப்போ என்ன பண்ணலாம்னா, இது சாஸ்வதம் இல்லைங்கிற எண்ணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். எது மாயையினால் ஆனது தான் ஜகம். ஆனால் இது நமக்கு பயன்படுகிறதே, அது வரைக்கும் அதை பயன்பாட்டிலே வைத்திருக்கிறோம். அதுவரையில் அதற்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் தந்திருக்கிறோம். இயற்கையெல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா ஆச்சாரியர்கள். நான் மழை இல்லைன்னா என்ன ஆகும்? பஞ்சபூதங்களையுமே சரி, அதனுடைய வளமை கூடியோ குறைந்தோ போனால் ஆகக்கூடிய சிரமங்களுக்கெல்லாம் அது இல்லை, வித்தாய் போய்விடும். அதனால் தான் அடியார் பெருமக்கள் கூடியிருந்த இடங்களை எல்லாம் கொண்டாடுகிறார்கள். மூவர் முதலிகள் அவர்கள் குளித்த படித்துறைகளை கொண்டாடுகிறார்கள். அவ்வழியே ஓடக்கூடிய மிருகங்களை எல்லாம் பாடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய தோட்டம், துறவு, மரம், செடி, கொடி எல்லாத்தையும் பாடுறாங்களே. ஏன்? திருவருளால் இப்படி ஒரு இடத்தையும் எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்து அந்த திருத்தலத்தை அண்டி வாழக்கூடிய அடியார்கள் திருத்தலத்திலே வாழ்வதை பெரும் பேராக கருதுவதற்கு காரணம், விரும்பி வெளியேறினாலும் எப்படியான கோயில் கோபுரமான கண்ணில் பட்டணும். நீங்கள் சுவாமியே பார்க்க மாட்டேன்னு சங்கல்பத்தோடு இருந்தாலும் திருவான்மியூரில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் உள்ளே வரணும், வெளியே போகணும்னா ஏதான ஒரு திக்கில் மருந்தீஸ்வரர் கண்ணில் பட்டு தானே ஆகணும். அவர் கண் பார்வையிலேருந்து தப்பிச்சு நான் போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆகாதே. அப்போ அதை பெருமான் சிவபுண்ணியமாக கொள்வான். நம்ம ஆலயத்தை ஒருவன் கடந்து சென்றான், போகும்போது அந்த கோபுரத்தை அப்படி அண்ணாந்து பார்த்தான்னா அதை கொள்ளுவான். அதனால தான் சிவாலயத்தை பார்த்தவுடன் கைகூப்புதல் இதெல்லாம் சிஷ்டாச்சாரமாக வைத்தார். சிவாலயத்தை தூரத்திலேருந்து பார்த்துவிட்டாலே கைகூப்புதல், திருத்தல மதில்களை பார்த்தால் கைகூப்புவது, திருக்குளத்தை பார்த்தால் கைகூப்பணும். உடனே அதை ஒரு சிஷ்டாச்சாரமாக அப்படியே வணங்கி கொள்ளணும். ஒரு வணக்கமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்வார். வழிப்போக்கனாக கோயிலை கடந்து சென்றாலும் அதை ஒரு சிறப்புன்னு கொள்ளுகிறார்கள் இல்லையா? மதுரை எம்பதியிலே எம்பெருமான் நிகழ்த்திய பல்வேறு திருவிளையாடல்களிலே கடோர பாபிக்கு அருளினான் என்ற ஒரு சரித்திரம் உண்டு. இந்த அட்டமி சப்ரம்னு மார்கழி மாதத்திலே நடக்கக்கூடிய ஒரு உற்சவம். அதிலே மகாகோரங்களான மகாபாவங்கள் எல்லாம் செய்த ஒருவன் அவனுக்கும் அனுகிரகம் பண்ணினானா. என்ன பண்ணினான்னா, ஏதோ கத்திரிக்காய் தோட்டம் எல்லாம் வச்சுருந்தான். அதிலே உள்ளே புகுந்த ஒரு பசுமாடு பசியினாலே அந்த தோட்டத்திலே விளைந்திருந்த செடி பகுதிகளெல்லாம் கடித்து உண்டு விட அதனால் கோபப்பட்டு அதை துரத்த தொடங்கினான். அவன் நேரத்திற்கு அது ஓடியதெல்லாம் மதுரை திருத்தலத்தினுடைய மாட வீதி. வெளிவ திருமதில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீதியாக அதை சுற்றி சுற்றி வர கோபத்திலே சரி போகட்டும்னு விட்டானான்னு பார்த்தா இல்லை. தின்னதும் இல்லாமல் நம்முடைய தோட்டத்தை நாசம் பண்ணினதும் இல்லாமல் நம்மையும் இப்படி அலைக்கழிக்குதேன்னு கோபத்திலே அதை துரத்துவேன்னு ஓடி செல்ல அது மதுரையினுடைய ஒவ்வொரு வீதியையும் பிரதட்சணம் செய்து கொண்டே போய் நிறைவாக சொக்கநாத பெருமான் ஆலயத்தையும் அடைந்து ஆலயத்து பிரகாரங்களை எல்லாம் சுற்றி கொண்டே வந்து கடைசியாக சுவாமி சன்னதி முன்னாடி அவனை கொண்டு வந்து நிப்பாட்டித்தான். ரொம்ப விசேஷமாக 8 எல்லா பிரகாரத்தையும் பிரதட்சணம் பண்ணி வந்தான்னு அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டாராம். அந்தபடிக்கு பசுமாட்டை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு கோயிலுக்குள்ளே வந்தானேன்னு பெருமான் அதையும் அனுகிரகமாக கொள்ளுகிறார். அப்படி கொண்டாடப்படுகிறது கருணை. அப்போ இந்த உலகிலே மனித பிறவியை பெருமான் நமக்கு கொடுத்தது அரிதான தவத்தினாலே. அப்படி பெற்ற பிறவியை
வினைக்கணக்கிற்கு ஆளாக்கி தொலைத்து விடாதீர்கள் என்று தான் சரீரம் பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு என்பதை ஒரு பதிகமே பாடி பெருங்கருணையினால் அப்பரடிகள் நமக்கு பெரிய ஒரு உபகாரம் செய்து கொடுத்திருக்கிறார். அதனால் மாயைதனில் ஆய சகம் என்பது மாயையின் வெளிப்பாடு தான், அது உண்மைத்தான். திரோதானமாக அது வந்தது. திரோதானம் எம்பெருமான் செய்வது தானே, மறைக்கும் நிமித்தம் வந்தது. ஆனால் திருவருளால் அந்த மறைப்பு நீக்கி பார்த்து அருளை பெற வேண்டியது. அதை நீக்கி பார்த்து எதனால் முடியும்னா திருவருளால் தான் முடியும். திருவருள் குருவருளை கூட்டுவிக்கும், இல்லை குருவருள் திருவருளை கூட்டுக்கும், ரெண்டும் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது தான். ஒன்றிலிருந்து ஒன்று பெறப்படும். அதன் மூலமாக அறியாமையான இந்த திரோதானம் மறைப்பு நீக்கி அருளை பெறுதல். மாயைதனில் ஆய சகம் எங்கே அழிந்ததோ, இதுவரையில் அதையே எல்லாமுமாக கொண்டிருந்தேனே அந்த மாயை, அது எப்படி அழிந்தது? தனுகரண புவன போகங்களும் அவற்றுள் தனுவெனப்படும் உடம்பில் ஏகதேசப்பட்டு புருடனென நின்ற வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் வரும் உயிரும் இஞ்ஞான்று யாண்டடையவேன் எமக்கு தோன்றுகின்றதில்லை. என்னுடையதாக இந்த உடம்பும் அதிலே இருக்கும் உறுப்புகளும் தோன்றாமல் மறைந்ததே, இது எப்படி ஆனது? அப்போ சரீரம் என்ற ஒன்றை கடந்து உயிரை உற்று நோக்கி அகத்தை பார்க்கிறார்கள் என்றால் அகத்திற்கு அடிப்படையாய் உள்ளே இருந்து இயக்குபவன் எம்பெருமான் என்பதை பார்க்கும் நிலையில் சரீரத்தை கடிந்து உள்ளே இருக்கக்கூடிய உயிரை நோக்கி ஆய சகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் புருடனெங்கோ சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே. சத்து சித்த ஆனந்தமாக மூன்றாக தோன்றி ஒன்றாய் பரிணமித்த அந்த வெள்ளம், அது நம்மை எங்கோ கோத்ததே, மிக கோத்ததே. எப்படி நம்மை அதற்கு ஆட்படும்படியாய் செய்து அது பொங்கி தோன்றி நம்மை அதனுள்ளே அழுத்தி கொண்டதே. அப்போ அதுவரையில் மூழ்கியிருந்த கடல் என்ன? சம்சாரமாகிற கடல். அது மாயையின் வெளிப்பாடாலே வந்தது. உடம்பையும் அது சார்ந்த உறுப்புகளையும் அது இயங்கும் உலகையுமே ஸ்திரம் என்று நம்பி, அதுவே உண்மைன்னு நம்பி, உடம்பினுடைய சௌகரியத்திற்கு அதனுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுண்டு கிடந்த ஒரு நிலை அது மாறிப்போய் அத்தனைக்கும் ஆதாரம் எம்பெருமான் என்று அறிந்து, அவன் உயிருக்குள் உயிராயிருப்பவன் என்பதை அறிந்து, உடம்பினும் அதை சட்டையாய் அணிந்திருக்கும் உயிர்தான் முக்கியம் என்பது தெளிந்து, அதன் மூலமாக அடையக்கூடிய சிறப்பு. ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்றுணர போகமாய் தான் விளைந்த பொற்பினான். சிவஞான போதத்திலே வரக்கூடிய ஒரு சூத்திர விளக்கம். நிட்டையிலே சிவயோகத்திலே கூடியிருக்கக்கூடிய உயிர்கள் பிராரப்தம் முதலிய வினைகள் எல்லாம் திருவடி ஞானத்தினால் உணர்தலால், பிராரப்தம் என்பது பல பல பிறவிகளாக சேர்த்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய வினை, அதை தீர்க்கணும்னா ரொம்ப ரொம்ப கடினம். அதோடைய அளவு எந்த வினைக்கும் அளவு நமக்கு தெரியாது. நான் அளவு பட்டா சொல்ல முடியும். நாம் ஏதோ சின்ன காரியம் நினைப்போம், அதனால் பாதிப்பு பெருசாக இருந்தால் வினையும் கூடத்தான் வரும். நாம் ஏதோ பெரிதாக செய்து விட்டோம் நினைப்போம், அதனால் ஏற்பட்ட நன்மை சிறிதுன்னா புண்ணியமும் சின்னதாக தான் வரும். அதனால் இதை அளவுபடுத்தி நம்மால் பார்க்கவே முடியாது. இது கணக்கினால் அறியப்படுவது இல்லை. அப்படியான இந்த வினை வகைகள் எல்லாம், அதிலும் குறிப்பாக பிராரப்த முதலியவை திருவடி ஞானத்தினால் மட்டுமே தீர்க்கக்கூடியது. அப்படி ஒரு தெளிவு பெற்றவர்கள், அவர்களுக்கு இந்த பிரபஞ்சவாசம் இல்லாமல் போய் உலகத்தோடு இருந்த சம்பந்தம் என்பது அற்று போய் அது காட்சிக்கே படாதபடி எல்லாம் சிவமயமாய் தோன்றி, மணலெல்லாம் சிவலிங்கம், மணலெல்லாம் திருநீரு, வாவியெல்லாம் தீர்த்தம் என்பர். திருவொற்றியூர் திருத்தலத்தை அடைந்து பட்டினத்தார் பாடிய பாடல் மணலெல்லாம் திருநீரு, வாவியெல்லாம் தீர்த்தம் என்று சொல்லுவது இல்லையா? பார்த்த இடமெல்லாம் சிவலிங்கமாக காட்சி தந்தது. புண்ணிய தலங்களிலே அடிக்க 1000 சிவலிங்கம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி எல்லாம் சிவமயமாய் காட்சி தந்தது. அது புண்ணிய தலங்களில் மட்டுமானா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். அப்போது எதிரே நிற்பவர்கள் அத்தனை பேரையும் உடல் கடந்து சிவமாய் பாவிக்கத் தொடங்கி, அதை சிவமாய் பாவிக்கத் தொடங்கி அவர்கள் கூடியிருந்த ஒரு நிஷ்டை, அது திருவடி ஞானத்தினாலே பெறக்கூடியது. அது சிந்தித்து கொண்டே இருந்து சித்தி அடைவது. அதற்குத்தான் சிவபூஜையை சர்வ நிச்சயமாக செய்யணும்னு வச்சாங்க. சிவபூஜையினால் மட்டுமே உயிர் என்ற ஒன்றை பற்றிய வாசம் விடாது இருக்கும். இல்லாத காலங்களிலே இதெல்லாம் கேட்கும்போது அத்தனை உயிருக்கும் ஆதாரம் எம்பெருமான், அவன் உயிருக்குள்ளே உயிராயிருக்கிறான், உயிருக்குள் கருவாயிருக்கும் பெருமானாகவே எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த எண்ணமெல்லாம் சொல்லும்போது துணிக்கும். ஆனால் அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் முடிஞ்சதுன்னா அதை சுலபமாக மறந்தும் விடுவோம். எவ்வளவு எளிமையாக பெற்றோமோ அவ்வளவு சுலபமாக மறந்துவிடும்.
ஏந்து போகிற வழியில் யாரானா வேண்டாதவர்கள் 2 பேர் வந்தால் அவர்களை நினைத்து கொண்டு எத்தனையும் என்ன பேசி சொல்வோம்னு தெரியும். நாம் விட்டிருந்த செருப்புக்கு மேலே யாராவது செருப்பு போட்டிருந்தா இப்படி போட்டிருக்காங்களேன்னு அங்கே அந்த இடத்துல அவர்களை 4 வார்த்தை திட்டிட்டு தான் நகருவோம் இல்லையா? போகிறவங்க யாராவது அதாவது சிவபெருமான் தான் அவர்களுக்குள்ளேயும் இருக்கார், சிவம் தான் இதையும் செய்தார் அப்படிங்கிற எண்ணம் வந்துருமா? அது சுலபம் இல்லை. அதனால்தான் சிவபூஜையினாலே அன்னன்னைக்கு செய்த வினைகள் தீரும்னு எடுத்துக்கணும். உறங்கி எழுந்து ஒரு சூரியோதயத்திற்கு ஒரு சிவபூஜைன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த சிவபூஜைக்கு அப்புறம் என்னென்ன வினைகள் செய்கிறோமோ அதுவும் பகல் பொழுதிலே செய்ததும் இரவு உறக்கத்திலே தெரிந்தும் தெரியாமலுமாய் செய்ததும் கனவுலையான நல்லது நினைக்கிறோமான்னா அங்கேயும் தீமை தானே. யாரையோ துரத்தி கொண்டு போகிறோம், யாருக்கோ ஏதோ கூடாததை செய்கிறோம்னா கனவிலே கூட தீமை செய்வதாக பழகியதற்கு அதற்குமாய் சம்பவித்த அத்தனை வினைகளையும் மறுநாள் பகல் பொழுது விடிந்தவாறே செய்யும் சிவபூஜையிலே இது கழியும். அதனால்தான் சிவபூஜையை அத்தனை உயிர்களும் நிச்சயமாக செய்யணும்னு வைத்தார். வயதோ பாலினமோ ஏனைய வரம்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லி ஆசை ஒன்றையே முதலீடாய் கொண்டு சிவபூஜை செய்வது. அதற்குன்னு ஆசை இருக்குங்கிறதுக்காக எப்படியும் செய்யலாம்னு இல்லை. அதனால்தான் எம்பெருமான் தானே சிவாகமங்களை உபதேசம் செய்து ஆன்மார்த்த பூஜையாக செய்ய வேண்டிய பூஜைக்கு விதிகளை தாம் கொடுத்து அந்த விதிகளுக்குட்பட்டு செய்யப்படும் சிவபூஜையினால் செய்த வினைகளெல்லாம் தீரும் என்றபடியிலே பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்றவரும் பரிசுந்தி பெற முளையாது மாயை என்று உந்தி பெற. திருவுந்தியாரிலே சொல்லக்கூடியது பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்றவரும் பரிசுந்தி பெற முளையாது மாயை என்று. பெருமானுடைய திருவருளால் விளைத்த இந்த பேரின்பத்தினால் மாயையானது இனி முளையாதபடிக்கு உலகத்தோடு இருந்த தொடர்பு இனி தேவைப்படாது. இந்த உலகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டிருந்தது இனி எனக்கு தேவைப்படாது. மாயையின் ஒரு வெளிப்பாடாக இருக்கும் உடம்பினால் இனி பயனில்லை. அப்போ தான் சமாதி கூடுவாங்க. சமாதி கூடுதல்னு சொன்னால் உடம்பிலே அசைவில்லாமல் கூடி விடுவது. மூச்சு அது பாட்டுன்னு இருந்துகிட்டு இருக்கும், அது ஏதோ அது பக்கத்தில் அது பாட்டுன்னு போயிட்டு இருக்குமே தவிர உணர்ந்து செய்தல்னா இல்லை. அதனால்தான் அஷ்டாங்க யோகத்தில் 8வது அங்கமாக சமாதியை வைத்து கீழேயே பிராணாயாமத்தை நிறைப்படுத்திடுறாங்க. உடம்பிலே எந்த விதமான சஞ்சலமும் இல்லாது சிவயோகம் கூடும் போது கூட மூச்சு சுவாசம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். அது சீராக போகணுங்கிறதுக்குத்தான் பிராணாயாமத்துக்கு அத்தனை முக்கியத்துவம். அந்த பிராணாயாமத்தின் மூலமாக பெறப்படும் சக்தியே உணவு தீர்த்தம் முதலியவற்றை தவிர்த்தும் கூட உயிர் துடித்து கொண்டிருப்பதற்கு போதுமானதாக இருக்கும். அதனால்தான் ரிஷிகள் எல்லாம் காற்றை சுவாசித்தே காலம் கழித்தார்கள்னு சொல்லுவது. அதற்குத்தான் பிராணாயாமத்திற்கு இத்தனை முக்கியத்துவம். யோகத்திலே எத்தனையோ பாகங்கள் எல்லாம் இருந்தாலும் பிராணாயாமத்தை அவ்வளவு துல்லியமாக திருமூலரெல்லாம் பாடியே கொடுத்து மூச்சு விடுவதற்கான கணக்கு, அதை இழுக்கும் போது செய்ய வேண்டிய கணக்கு, எத்தனை மாத்திரைக்கு நிறுத்த வேண்டும், எப்போது அதை நீக்கணும், இதெல்லாத்தையும் சொல்லி மாத்திரை கணக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் அந்த பிராணாயாமம் உடம்பை சார்ந்து இந்த உயிர் இருக்கும் தனையும் மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் உண்டு. வேறு எது ஒன்றே இல்லைனாலும் தண்ணீர் பருகாமல் உணவு கூட இல்லாமல் ஏதோ சில நாட்கள் எல்லாம் உயிர் வாழ்ந்துடலாம்னு சொல்கிறாங்க. மூச்சை அடக்கி பார்ப்போமே, ஆகுமா? அது நிமிடங்கள் தான், கூடி போனாலும் நிமிடங்கள் தான். ரொம்ப பயிற்சி எடுத்தவங்களுக்கே சில நிமிடங்கள் தான், அதுக்கு மேலே முடியாது. அப்போது அதனால்தான் அதை முக்கியமாக வைத்து சமாதி கூடின நிலையிலும் உடம்பிலே வேறு எந்த அங்கங்களும் அசையாத போதும் சிவத்தை முழுமையாய் உணர்ந்தபடிக்கே ஒருவர் கூடியிருந்தாலும் சமாதி நிலையிலும் மூச்சு சுவாசம் மட்டும் மேலும் கீழுமாய் சென்று வருவது. அதனால்தான் சிவயோகத்திலே கடந்த திருமாலும் அஜபாரகசியத்தை பிரயோகம் பண்ணி மார்பிற்கு நடுவே திருமாலை நிறுத்தி அந்த மூச்சு சுவாசம் மேலும் கீழுமாய் சீராய் இறங்கிய போது பெருமான் அஜபா தாண்டவம் ஆடி அருளினார் தியாகேச பெருமான். அதனால்தான் பிராணாயாமத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். சமாதி கூடும் காலத்தில் கூட இது மட்டும் உள்ளே சென்று வெளியே நீங்கிக் கொண்டே தான் இருக்கும். அந்த நிலையில் தான் சமாதி கூடுவது. அப்போ இவர்களுக்கு உலகத்தோடு இருந்த மற்றைய தொடர்பு நீங்கிவிடும். அவர்களுக்கு பக்கத்திலே ஏதாவது நறுமணம் வந்தால் இந்த வாசம் நல்லா இருக்கேன்னு இன்னும் இழுத்து மூச்சுடுவாங்களா? இல்லை, அது அவர்களை சென்றே சேராது. பக்கத்திலே யாராவது ஏதாவது பாகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த உணவு பதார்த்தத்திலேருந்து வரக்கூடிய வாசனையை உற்று உணர்ந்து ஓஹோ இது தான் சமைக்கிறாங்களா இந்த எண்ணம் இருக்காது. இப்படி கூடிய நிலையில்தான் திருப்புகலூரிலே உழவாரம் செய்து கொண்டிருந்த கடைசி நாட்களில் அப்பர் சுவாமிகள் அரம்பையர் சூழ வந்து ஆடிய போதும் அவர்களை கணிசியாது கடந்தார்.
நவரத்ன குவியல்கள் எல்லாம் அங்கே உழவாரத்திற்கு நடுவே குப்பை கூளத்திலே கிடந்தபோது அவற்றையும் கொண்டு போய் வெளியே வாவியிலே வீசினார். அதெல்லாம் கடைசி காலத்திலே தான் அவருக்கு அற்புதங்களாக சொல்லப்படுகிறது. ஏன்? சமாதி கூடிய நிலை அது. அந்த நிலையிலே பாடிய பதிகங்களே தனித்து சிறப்போடு இருக்கும். அந்த நிலையிலே திருப்புகலூரில் இருந்து கொண்டு ஆரூர் பெருமானுக்கு சில விண்ணப்பங்களை எல்லாம் வைப்பார். ரொம்ப விசேஷமான விண்ணப்பங்களை எல்லாம் வைத்திருப்பார். அதனால்தான் இந்த யோகம் கூடி சமாதி அடையக்கூடிய காலத்தில் திருவாரூர் நினைவு எல்லோருக்கும் வருவது. அதை விசேஷமாக கொண்டாடுகிறார். அதனால்தான் திருவஞ்சிக்களத்தை அடைந்திருந்த போதும் கூட ஆரூரானை மறக்கலுமாமே மறக்கலுமாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்த நிறைவு காலத்திலே திருவாரூர் பெருமானை ஸ்மரிக்கிறார். இப்படி மூவர் முதலிகளுக்கும் இந்த சிறப்பு. அந்த மூச்சு உள்ளே இழுத்து விடும்போதெல்லாம் நாமம்தான் இறைவனுடைய அந்த பஞ்சாட்சர நாமம்தான் நமக்கு மூச்சு பயிற்சியிலே பகுதியே. உள்ளே இழுக்கும் போது எத்தனை, வெளியே நிறுத்தி இருக்கும் போது எத்தனை, வெளியே விடும்போது எத்தனை, அந்த நாமத்திற்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம். அந்த திருநாமத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பை கருதித்தான் மாணிக்கவாசக பெருமான் தசாங்கம் பாடிய போது நாமத்தை சொல்லும் காலத்தில் பரம்பொருளுக்கு திருநாமம் ஆரூரன்னு சூட்டினார். எத்தனையோ திருநாமங்கள் இருக்கும்போது தன் செல்ல கிளிக்கு என் உயிருக்கு உடையவனான தலைவனுக்கு நாமம் என்ன தெரியுமா? ஆரூரன் என்பது அவனுக்குரிய நாமம் என்றார். வேற எந்த நாமத்தையும் சொல்லவில்லை. தேவாதி தேவன் ஆரூரன் என்ற அந்த திருநாமத்தை புகன்றார். அந்த திருநாமத்தை தான் ஆதாரமாக கொண்டிருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. அந்த அஜபை வெளிப்பாடாய் இருப்பதினாலே திருவாரூர் தலத்திற்கு இத்தனை சிறப்பு. அப்போ கடைசியிலே சமாதி கூடும் காலத்தில் ஆரூரன் என்ற நாமமும் அவன் இருப்பிடமான ஆரூரும் அதன் தாற்பயமாய் விளங்கும் அஜபையும் துணைக்கு வருகின்றது. அத்தனை சிறப்போடு மாயையிலே உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலக வசப்பட்டிருக்கும் காலத்திலும் கூட அதிலிருந்து நீங்கியது போலே தோன்ற வேண்டும் என்றால் இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு அது வாய்க்கப் பெறுகிறது. அப்படித்தான் சமாதி கூடுவது. அந்த நிலையில் அவர்களை யாராவது உலுக்கி எழுப்பினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த எண்ணமே ஸ்பூரிக்காது. ஓங்கி யாராவது அடித்தால் அந்த தெளிவே வராது. அப்படி சமாதி கூடியவர்கள். அந்தந்த புலன்களும் கட்டுப்பட்டு போய் அது எல்லாம் சிவத்திலே ஒடுங்கி இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை. அதனால் தான் சொல்லும்போது உடம்புடைய யோகிகள் தாம் முற்ற சிற்றின்பம் அடங்க தம் பேரின்பத் தாக்கில் தொடங்கி முளைப்பதும் ஒன்றில்லை, முடிவதும் ஒன்றில்லை, இழைப்பதும் ஒன்றில்லை இவர். கழிற்றுப்படியாரிலே வரக்கூடிய முக்கியமான பாடல் உடம்புடைய யோகிகள் தாம். உடம்பென்னும் இருக்கு, ஆனால் சிவயோகத்திலே முற்று பெற்று விட்டார்கள். அந்த சிவயோகத்தினால் உடம்பிலிருந்து உயிர் வேறென்று பார்க்க துணிந்தவர்கள். அப்படி துணிந்த அந்த யோகியருக்கு தாம் முற்ற சிற்றின்பம் அடங்க, புலன்களால் பெறக்கூடிய இன்பம் தான் முட்டுப்பட்டு போய் அது அடங்கி இருக்க பேரின்பத்தாக்கில் தொடங்கி முளைப்பதும் ஒன்றில்லை, முடிவதும் ஒன்றில்லை. அதிலே தோற்றமும் முடிவும் இல்லாதபடிக்கு பேரின்பத்திலே மூழ்கி இருந்து, பேரின்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் சொல்லக்கூடிய வாசி பல நேரத்திலே சிற்றின்பம் அது தரக்கூடிய இன்பம் அளவுபட்டது. அது முதல் இலக்கணம். அதற்கு ரொம்ப பிடித்ததுன்னு ஒரு பலகாரத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் ஒரு நிலையிலே அதை பார்த்தால் வெறுப்பு வரும் அளவிற்கு ஆகிவிடும். யோகியர்கள் அதை பயிற்சியாகவே செய்வார்கள். ரொம்ப பிடித்த விஷயத்திலே இருக்கும் பற்று நீங்குவதற்கு அதையே புஜிப்பார்கள். அதன் பேரிலே ஒரு வெறுப்பு தோன்றி அதை நீக்கும் அளவிற்கு போய்விடுவார். அந்தபடித்தான் அத்தனை லாகிரிகளையும் அது கேட்கும் திறத்துக்காகட்டும், பார்க்குவதற்கு, எல்லாத்துக்குமே அந்த உணர்ச்சி அது நீங்கும் அளவிற்கு அதிலே திளைத்து அதை விடுத்து அதிலிருந்து வெளிப்பட்டு அதை கடந்தவர்களாய் நிற்பார்கள். அதன் பிறகு பெறக்கூடிய எல்லா இன்பங்களும் சிவ இன்பமாகவே இருக்கும். அத்தனை தூரத்திற்கு திருமணத்திற்கு ஆசையாக சங்கல்பம் செய்து விரதமெல்லாம் அனுஷ்டித்து அத்தனை அலங்காரங்களையும் செய்து கொண்டு மனப்பந்தலிலே போய் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை கரம் பிடிக்க துடித்திருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெருமான் வல்வழக்கு இட்டு ஒரு மனத்தை சிதைவு செய்து பேரருளால் தடுத்தாட்கொண்டு திருவெண்ணெய்நல்லூருக்கு அழைத்து அங்கே வான்னு கூட்டிக் கொண்டு போய் பாடுன்னு சொல்லி பணித்து எத்தால் மறப்பேன் இனி உன்னைன்னு பாடி அதன் பிறகு அடிமையான நிலையிலும் நித்திய கல்யாண கோலத்திலே இருக்கும்படியாக ஆசீர்வதித்தார் ஆரூர் பெருமான். காரணம் என்ன? அந்த கல்யாண கோலத்திலே வாய்க்கப் பெற்ற இன்பங்கள் எது ஒன்றையும் தனக்கு சரீரத்திற்கான இன்பமாக கொள்ளாது. நறுமணமான கந்தத்தை தரித்து கொள்ளும் போது ஆரூர் பெருமானுடைய நறுமணம் இதுதான். அழகான மாலைகளை எல்லாம் தரித்து கொண்டு நின்றபோது, தோல் மாலை அணிந்து கொண்ட போது பெருமான் திருமேனி இவ்வளவு மிருதுவாக இருக்குமோ என்னும்படியாகவெல்லாம் எண்ணம் தோன்றி, நல்ல விருந்து யாரான படைத்தா சுந்தரரை எல்லாம் உண்டு முடித்து அந்த சுவையெல்லாம் சிவச்சுவையாக பாவிப்பார். அது புலன்களுக்கானதாக கொண்டிருந்தால் அதன் பேரிலே ஆசை அன்றோடு அற்று போயிருக்கும்.
அதனால்தான் ஒரு திருமணம் தடைபெற்ற போது பொங்கி எழுந்து பித்தா என்று அழைத்த பெருமானார் 2 திருக்கல்யாணங்களை விசேஷமாக செய்து கொண்டார். ஆனால் அந்த இருவரும் சிவனுக்கென்றே தன்னை ஒப்படைத்தவர்கள், இறைவனுடைய பணிக்கென்றே ஒப்புவித்தவர்கள். ஒருத்தி கன்னிமாடத்திலே தாம் தங்கி இருந்து சிவத்தொண்டே தொண்டாய் இருந்தாள், மற்றொருத்தி ருத்ரகணிகையராக தேவரடியாராய் ஆரூர் பெருமானுக்கே ஆட்பட்டு கிடந்தாள். இவர்களை தமக்கான திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை முழுவதையும் சிவயோகமாகவே பாவித்து கழித்தார். அப்படி உயர்ந்தவருக்குத்தான் அந்த திருநாமத்தை ஓதியே ஒருவர் வீடு பேர் அடையும்படிக்கெல்லாம் தீட்சை செய்விக்கும் சிறப்பு. நம்பியாரூரர் என்ற பஞ்சாட்சரத்தை ஓதித்தானே பெருமிழலை குறும்பர் சிவகதி அடைந்தார். அப்படி இவர் திருநாமத்தை ஓதியே பேறு பெறலாம் என்ற சிறப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அப்படி இவர்கள் இங்கே இருக்கும் காலத்திலேயே உடம்பு என்ற ஒன்றை சுமந்து கொண்டிருந்தாலும் அதை கடந்த நிலையிலே பாவிக்கும் பரமசிவயோகியர்களாக காட்சி தந்தார்கள். நின் தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. இவர்களுக்கு இந்த நிலை எப்படி பெறப்பட்டது? ஞானசம்பந்த பெருமான் வீடலாலவாயிலாய் பதிகத்திலே சொல்லக்கூடிய வரி, நிந்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்பார். பெருமானை நீ புரிந்த திருவிளையாடல்களை நினைத்து நினைத்து இயங்குவதன்றோ நியமம் என்பார். இருக்கும் பதிகங்களிலெல்லாம், அதுவும் மதுரைக்கான பதிகங்களிலே பரம மங்களமாக இருக்கக்கூடிய பதிகம் முதலிலே பாடியதும் நிறைவாக பாடியதும் என்பார். முதலிலே மங்கையர்க்கரசி வடவர்கோன் பாவை ஆலவாயாவது என்று அந்த தலத்தை குறித்து பாடியது பரம மங்களமாக இருக்கும். பெருமானுடைய பெருங்கருணையை அடியார் திறத்தை எல்லாம் ஓதியிருப்பார். மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் பாடல்தோறும் வைத்து பாடி ஒரு பாடலுக்கும் அடுத்தடுத்து வைத்து பாடி கொண்டாடியிருப்பார். இது முன்னம் பாடியது. அதன் பிறகு எம்பெருமானை பாடியதிலே நீலமாமணி மிழற்ற ஆலவாயிலா என்ற திருவிருக்கு குரல் மங்களமாக இருக்கும். அதன் பிறகு தவறு செய்தவர்களுக்கு பிறப்ப வேண்டிய அந்த தண்டனையையும் அவர்களை வெல்லும்படியாக அருள வேண்டியமெல்லாம் பாடிக்கொண்டே சென்று நிறைவாக எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி முடித்து சமணர்கள் எல்லாம் கழுவேறி மாண்டு திருநீற்று பொலிவை ஆலவாய் நகரம் மீண்டும் பெறப்பட்ட பிறகு உள்ளே சென்று எம்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வீடலாலவாயிலா என்று தொடங்கி பாடுவார். பொருள் செறிவு கௌசிக பண்ணிலே உயிரை உருக்கும் பதிகம் அது. அப்படி பாடி துதிப்பார், நன்றி சொல்லி கொண்டாடுவார் பெருமானுடைய கருணையை. முதல் வரியே பரம சிவயோகியர்களை கொண்டாடி தொடங்குவார். வீடலாலவாயிலா என்பது வீடு அலால் அவாயிலா என்று பிரிக்கணும். வீடு வேற்றை தவிர வேறு ஒன்றிலும் ஆசையில்லாதவர்கள் என்றபடிக்கு சிவயோகிகளை எல்லாம் கொண்டாடுவார். அப்படியெல்லாம் பாடி அவர் வரக்கூடிய அந்த பதிகத்தில் தான் நிந்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்றார். உயிர்களின் பொருட்டு நீ செய்த திருவிளையாடல்களை நினைத்து நினைத்து துதிப்பதன்றோ உயிர்களுக்கு நியமமாக கொள்ள வேண்டியது. அதையும் நித்தமும் திருவிளையாடல் புரியக்கூடிய ஆலவாய் திருத்தலத்திலே இந்த வரியை வைத்து பாடினார். ஒவ்வொரு உயிர்களின் பொருட்டும் எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள். கருங்குருவி என்ன, நாரை என்ன, பன்றிக்குட்டிகள் என்ன, அரசர் தொடக்கமாய் அந்த உயிர் வர்க்கம் வரையிலும் எல்லோர் பொருட்டும் எம்பெருமான் நித்தமும் திருவிளையாடல்கள் புரிந்தருளிய புண்ணியபதி. அந்த தலத்திலே ஒவ்வொருவருக்கும் நீ நிகழ்த்திய அந்த திருவிளையாடல்களை எம்பெருமானை நினைத்து நினைத்து கொண்டாடுவதன்றோ எங்களுக்கான கதி என்றே வைத்து பாடியிருப்பார். அப்படி அந்த திருவருளை சிந்தித்து 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 அதிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திருவருளின் தன்மையினாலே உலகப்பற்று நீங்கி, இதுதான் ஆதாரம், இந்த உலகம்தான் நமக்கு செல்வம், இது சேகரித்து தருவதுதான் சிறப்பு, இதிலிருந்து பெறப்பட்டது தானே எல்லாம் என்றெல்லாம் எண்ணம் கொண்டு வாழும் காலத்தில் இந்த சரீரத்திற்குத்தான் முக்கியத்துவம் தருவது, இதனுடைய நன்மையை கருதியே எல்லாவற்றையும் செய்வோம், இதை ஜாகிரதையாக பார்த்து கொள்வோம், இது தரக்கூடிய இது பெறக்கூடிய இன்பம்தான் நமக்கு நோக்கம் என்றெல்லாம் இருந்து உலகிலே உயிர்களினுடைய உற்பத்திக்காக கல்யாணம் முதலியவற்றை எம்பெருமானே நியமித்து வைத்திருக்கிறார். அதிலே அதற்கு அடிப்படையாக இன்பத்திற்கு அடிப்படையாக அங்கே அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பினாலே கூடி பிள்ளை பேரெல்லாம் பெற்று அவர்களை நன்முறைப்படுத்தி, அதனால்தான் நாம் தவ வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாவற்றையும் துறந்துடணும்னு எல்லாருக்கும் நியமமாக்கலை. அந்த துறவினால் மட்டுமே மோட்சம்னு எங்கேயும் சொல்லப்படலை. அப்படி ஒரு பக்குவம் ஏற்பட்டு அதிதீவிர பக்குவ நிலைக்கு சென்றவர்கள் இயல்பிலேயே அந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது வேறு, அது அவர்கள் கொள்ளலாம். ஆனால் அப்படி இருப்பவர்களுக்கு மட்டும் மோட்சம்னு நாம் சொல்லவே இல்லை. திருக்கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளை பேறு வாய்க்க பெற்று இப்போ அதிலே இன்பமே அங்கே அந்த இன்பத்திற்கு அன்பு அடிப்படையாகிறது. அப்படி அன்பினால் கூடியவர்கள் கூட ஒரு நிலைக்கு மேலே பௌதீக விதி உடம்பிற்கே கூட அந்த தன்மையை ஒரு காலம் வரைக்கும் தான் வைக்கிறது. அதன் பிறகு அது ரொம்ப பழகிய பிறகு அதிலே ருச்சி இல்லாமல் போகும்படியாகவெல்லாம் தான் எம்பெருமான் விதியை வைக்கிறான். அப்போ எது ஒன்று தான் எல்லாம்னு எண்ணியிருந்த ஒரு காலம் அதெல்லாம் முடிந்து போய் பிறகு மெதுமெதுவே அதில் இருக்கக்கூடிய பிடிப்பை எல்லாம் நீக்கி அதை தாண்டி இந்த பந்தம் ஒரு அளவிலே உயிரோடு கலந்தது போலே கொண்டாடி அந்த நிலையிலே அவர்கள் வானப்பிரஸ்தத்திற்கு சென்று அந்த பந்தத்தோடு கூடியிருந்தே பெருமானுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்து பகவத் சிந்தனையிலே கூடியிருந்து
அதன் பிறகு ஒருவரை ஒருவர் இழந்து சந்நியாசம் முதலியவற்றை ஏற்று இதை மிகவும் அழகான ஒரு நிலையிலே பக்குவப்படுத்தித்தான் வைத்திருக்கிறார்கள். அந்தபடிக்கு இங்கே அன்பு எல்லாம் அடிப்படையாகவே இருந்தாலும் ஒரு நிலைக்கு பிறகு பற்று தானாய் குறையும்படியாகத்தான் வைத்திருக்கிறார். விதியே அப்படித்தான் இருக்கு. அப்போ இது குறையும் பற்றுத்தான் என்று அறிந்த பிறகு இதையே எல்லாமுமாக பற்றாது அதிலிருந்து நீங்குதல். ஒன்று வேறு உணர்வும் இல்லேன் ஒழிவர நிறைந்த கோலம் மன்றில் நான் மறைகளேத்த மானுடர் உய்ய வேண்டி நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமமாகும் என்று பூம்புகலி மன்னர் இன்தமிழ் பதிகம் பாட. செக்கிழார் பெரிய புராணத்தில், ஞானசம்பந்தருடைய புராணத்திலே இந்த கட்டத்தை அடையும் போது சொல்லக்கூடிய பாடல் இது. வீடலால வாயிலாய் பதிகத்திற்கு தனியே ஒரு பெரிய உரையே பார்க்கணும். ஒவ்வொரு பாடலும் வைரத்தை தீட்டியது போல சுவாமி தீட்டியிருப்பார். அத்தனை தாத்பரியங்களை அதில் வைத்து பாடியிருப்பார். அதை பாடுறதுக்கு முன்னாடி சுவாமி அடைந்திருந்த நிலைமையை சேக்கிழார் சொல்கிறார். நான் சேக்கிழார் ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒரு குறிப்புரை சொல்லிக்கிட்டு தான் பாடுவார். எந்த இடத்துல என்ன பதிகம் பாடுறாரோ அந்த இடத்தில் அந்த பதிகத்தினுடைய தாத்பரியத்தை 2 வார்த்தைகள் சொல்லி இந்த நிலையில் இதை பாடினார் என்பார். அந்தபடிக்கு கையை தலைக்கு மேலே வைத்து கூப்பி அந்த ஞான குழந்தை சொக்கநாத பெருமான் முன்பாக கண்கலங்கிய நிலையிலே விடலால வாயிலாயின்னு பாடத் தொடங்குகிறார். அன்னைக்கு எம்பெருமான் திருவருளால் இந்த அற்புதங்கள்லாம் நிகழலன்னா 1400 வருஷங்கள் கழித்து இன்று நம்முடைய நிலையெல்லாம் நினைத்தே பார்த்திருக்க முடியாது. அன்று சீர்காழி குளக்கரையிலே இந்த குழந்தை அழுததோ நாம் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறோம். அந்தபடிக்கு திருவருள் அந்த அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்து கொடுத்தது ஆலவாய் பதியிலே. அந்த பதியிலே இதை பாடும் தாற்பயத்தை சேக்கிழார் சொல்ற, ஒன்று வேறு உணர்வும் இல்லேன், உன்னை தவிர ஒன்றானதாய் வேறு உணர்வே இல்லாதபடிக்கு செய்து ஒளிவர நிறைந்த கோலம் மன்றில் நான்மறைகள் ஏத்த மானுடர் உய்ய வேண்டி நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமமாகும். மானுடர்கள் உய்யும் பொருட்டு தில்லை பொன்மன்றினுள்ளே வேதங்களெல்லாம் சூழ உன்னை கொண்டாட நித்தமும் ஞானானந்த கூத்து நடிக்கிறாயே, அந்த கூத்தின் திறத்தை நினைப்பதே உயிர்களுக்கு நியமமாகும்படி என்று மிக உயர்ந்ததாய் ஒரு உபதேசத்தை நமக்கெல்லாம் வைத்துத்தான் வீடலால வாயிலாய் பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் திருவுள்ளம் பத்துகிறார். இந்த பதிகத்திலே ஒரு வரித்தான், நிந்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்பது அந்த பதிகத்திலே ஒரு வரித்தான். ஆனால் அந்த பதிக செம்பொருள் மன்றுள் ஞானானந்த தாண்டவம் செய்யும் அந்த சிறப்பை நினைப்பது தான் நியமம் என்று உயிர்கள் கொள்ள வேண்டும் என்பது அந்த பதிக நோக்கம் என்பது சேக்கிழார் பெருமான் திருவுள்ளம் பற்றுவது. சம்பந்தர் மனத்த ஆழத்தை சேக்கிழாரை விடவும் யாரால் புரிந்து கொள்ள முடியும்? ஆனால் சுவாமிகள் சொன்னார்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அந்த பதிகத்தின் சிறப்பே நித்தமும் திருமன்றினுள்ளே பெருமான் ஆடி நடிக்கும் கூத்து, உயிர்கள் உய்யவேண்டி ஆடும் கூத்து என்பதை நினைத்து நினைத்து கொண்டாடணுமா. நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமமாகும் என்று பூம்புகலி மன்னர் இன்தமிழ் பதிகம் பாட. அப்போது பாடியதுதான் இது. அதிலே குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதினி கற்றநூல் கருத்து நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்று நீ புகழ்ந்து முன் உரைப்பதென்ன முகமனே. இன்னொரு நாள் இதற்கு இன்னும் விளக்கமாகவே பதிகத்திற்கே உரை பார்க்கணும். அப்படி எம்பெருமான் அனுபவங்கள் எல்லாமுமாகத்தானே இருக்கிறான். குற்றமாக குணமுமாக கற்ற நூலாக அதன் கருத்தாக எல்லாமுமாய் இருந்து தாமே நமக்கு இந்த அனுபவங்களை எல்லாம் தருகிறான். அப்போ அது வரையில் பாண்டிய மன்னன் பெற்ற அனுபவம், மங்கையர்கரசியார் பெற்ற அனுபவம், குலச்சிறையார் பெற்ற அனுபவம், சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் என்று பலபடியாய் பெற்ற அனுபவம் எல்லாம் சொக்கநாத பெருமான் கூட்டு வித்தபடி. குற்றம் நீ குணங்கள் நீ, ஏன் மதுரைக்கு இத்தனை சிரமங்களை கொடுத்தான்னா கொடுக்க வேண்டி கொடுத்தான், அதை நீக்கவும் செய்தான். அத்தனையுமாக இருந்து எம்பெருமான் நிகழ்த்தும் திருவிளையாடல் இது. இதற்கு விடை காண விழைகிறேன்னு சொன்னால் அதற்கு பதில் இல்லை. இதைத்தான் பொன்மன்றனுள்ளே நின்று தில்லையம்பதியிலே எம்பெருமான் நித்தமும் கூத்தாய் நடித்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் ஆட்டுவிக்க உலகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்ற தாத்பரியத்தை நித்தமும் உணர்ந்து உணர்ந்து கொண்டாடுதல் உயிர்களுக்கு கடமையாகிறது. நிந்தயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே. நீ ஆடக்கூடிய அந்த ஆடலை நினைத்து நினைத்து கொண்டாடுவது நியமமாகிறது என்றபடிக்கு பொன்னானாய் மணியானாய் போகமானாய் ஏழிசையாய் இசைப்பயனாய். இப்போ இந்த உலகிலே கிடைக்கக்கூடிய போகங்களாகவும் தானே இருந்து அந்தந்த படியிலே திரோதானத்தின் மூலமாக அதையும் கூட்டுவித்து எல்லாமுமாக தான் இருக்கிறான் என்றபடியை உணர்ந்தவாறு உலகத்தினுடைய அஸ்திரத்தன்மை தெளிவு பெற்று அதை விட்டு நீங்கி மாயை மலம் மறையும்படியாய் செய்து
மாயைதனில் ஆய சகம் அழியும்படியாய் செய்து. அப்படித்தான் இவர்கள் அந்த சிவ போகத்தை அடைந்தார்கள். மாயை மலம் எங்கே மறைந்ததோ, ரொம்ப கடினமான மலமாச்சே, அதிலிருந்து நீங்குவது சுலபம் இல்லையே. சரீரம்தான் எல்லாம் நம்பிக்கொண்டிருப்பதென்றோ என்னுடைய கதி. ஆனால் அப்படி அல்லாது இதெல்லாம் மாயையின் வெளிப்பாடுன்னு எண்ணம் எப்படி தோன்றியதுன்னு கேட்டால் திருவருள் திறத்தால் தோன்றியது. இதை கூட்டுவித்தவன் தில்லை மன்றினுள்ளே ஆடிக்கொண்டிருப்பவன். அந்த ஆடலால் இதெல்லாம் கூட்டுவிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து, அந்த ஆடலால் ஆட்டுவிக்கப்படுகிறேன் என்பதை உணர்ந்து, அதுதான் ஸ்திரம், இது இல்லைங்கிற தெளிவை பெற்றதனால் மாயாமலம் மறைந்தது. அதன் வெளிப்பாடாகவே இருக்கக்கூடிய உலகம் மாயைதனில் ஆய சகம், அது எங்கே அழிந்ததோ, அது எப்படி அழிந்துபட்டு போனது, அதோடு இருக்கும் சம்பந்தம் அல்லாது நீங்கியதே. அழிந்ததோன்னு சொல்லுவதனாலே அது இனி கண்ணுக்கே புலப்படலைன்னு பொருளாகிறது. அவர் கண்ணுக்கே இதெல்லாம் புலப்படாமல் எங்கும் சிவமயமாய் காட்சி தந்து, இந்த சிவபோகம் கூடியவாறு தான் அம்மையாருக்கும் கூட திருக்கைலாயம் முழுவதும் சிவமயமாய் காட்சி தந்தது. அந்த போகம் கூடியவாறு தான் சிவமயமாய் அத்தனையும் காட்சி தந்தவாறே. இன்னும் கைலாய தரிசனம் பெறப்பட்ட பிறகு ஆலங்காட்டிற்கும் அம்மையார் தலையால் நடந்து எழுகினாள்னா இப்போ அத்தனையும் சிவமாய் காட்சி தந்தது. மாயைதனில் ஆய சகம் அழிந்துபட்டு போனபடியால் அம்மைக்கும் எல்லாம் சிவமாய் காட்சி தந்தது. கைலையை ஏகுவதற்கு தலையால் நடந்தாள்னா சரி, கைலாய மலை காலால் மிதித்தேறக்கூடாது, அதனால் தலையால் நடந்தாள் சரி. ஆனால் அதன் பிறகு ஆலங்காட்டிற்கு வந்ததும் தலையால் நடந்தே எழுந்தருளினாள். கைலையை விட்டு நீங்கிய பிறகு தெற்கு நோக்கி எழுந்தருள்வதற்கு திருவடி பதித்து நடந்திருக்கலாமே அம்மையார், அதையேன் தலையால் நடந்தாள்? கைலாய தரிசனம் பெறப்பட்ட பிறகு அத்தனையும் சிவமாய் என்றோ காட்சி தரும். அது கைலையாக இருந்தால் என்ன, ஆலங்காடாக இருந்தால் என்ன, காரைக்காலாக இருந்தால் என்ன, அத்தனையும் சிவமாய் காட்சி தந்தபடியால் திருக்கைலாயத்திற்கிருந்து நீங்கிய அம்மையார் தலையால் நடந்தே ஆலங்காட்டு மூதூரை அடைந்து அங்கே சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பெறப்பெற்றார். அப்போ அத்தனையும் சிவமாய் தோன்றும். இது கைலாய தரிசனத்தின் சிறப்பு. அதனால் தானே மாதர்பிறை கண்ணியானை பதிகமே தோன்றியது. அதுவரையில் அப்பர் சுவாமிகள் ஆண் யானை பெண் யானையை பார்க்கலையா, கோழி சேவலை பார்க்கலையா, ஆண் பன்றி பெண் பன்றியை பார்க்கலையா, அன்றிலை பார்க்கலையா, மானை பார்க்கலையா, எல்லாத்தையும் பார்த்து பாடியிருக்காருல்ல. எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டிருக்கார். இந்த மிருகங்களை பட்சிகளை எல்லாம் பார்க்காமலா போனார். ஆனால் கண்டறியாதன கண்டேன்னார்ல. அதுவரையில் தெரியலையே இதெல்லாம், இதுவரையில் இது புலப்படலையே. அங்கே சொன்ன கண்டறியாதன பெருமானுடைய திருவடி மட்டும் இல்லை, இதுவரையில் மாயைங்கிற இந்த உலகத்தினுடைய படைப்பெல்லாம் மறைந்து போய் அத்தனையும் சிவமயமாய் தோன்றியதே, அத்தனையும் சிவமயமாய் தோன்றியதே. அந்த திருத்தலத்துக்குள்ளே நுழையும் போது அப்போதுதானே போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன்னார்ல. அடியாரை முன்னிட்டு கொண்டு நான் அவருக்கு பின்பாக சென்றேன் அப்பரடிகள் சொல்லணும்னா, பெயர்பட்ட அடியாரவர் கல்லும் தெப்பமாய் மிதந்ததன்றோ அவருக்கு, அவர் அதையெல்லாம் சொல்லி தான் முன்னாடி போய் எனக்கு பின்னாடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் என்ன சொன்னார்? போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். அடியார்கள் யாரானும் நம்மை கடந்து சென்றார்கள் என்றால் அவரை முன்னிட்டு கொண்டு செல்லும் பேற்றை எம்பெருமான் நமக்கும் கொடுத்தான்னு எண்ணி மகிழும். அந்த இடத்திலே அப்பர் சுவாமிகள் திருவையாற்றில் சொன்ன இந்த உபதேசத்தை கொள்ள வேண்டியது. போதோடு நீர் சுமந்து ஏற்றி பூமாலைகளும் புனித தீர்த்தமும் சுமந்து செல்வாரை முன்னிட்டு கொண்டு பின்னால் சென்றேன் என்றபடிக்கு. அப்போ கண்டறியாதன கண்டதென்ன? திருக்கைலாய காட்சியினுடைய சீற்றம், அதனுடைய ஏற்றம் எல்லாம் சிவமாய் காட்சி தரும்படி. அதனால்தான் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் சிவமும் சக்தியும் இரண்டர கலந்த தன்மையை கண்டுணர்ந்து கண்டறியாதன கண்டார். அதுதான் கைலாய தரிசனத்தின் சிறப்பு. அதனால்தான் கைலாய தரிசனம் நம்மை இப்படி பக்குவப்படுத்தணுங்கிறது. ஏதோ போயிட்டு வந்து பேருக்கு முன்னாடி பட்டம் போட்டுக் கொள்வதற்கு இல்லை. அந்த கைலாய தரிசனத்தை பெருமான் திருவருளால் எங்கிருந்தாலும் கொடுத்துவிட்டார். அது பட்டத்திற்காக செய்வதில்லை. அப்படியாக கைலாய தரிசனம் பெற்று பக்குவமடைதல். இப்போ கைலாய தரிசனம் என்பது இந்த பக்குவத்தை கூட்டுவிப்பது தான். இதுதான் சிறப்பு. அந்தபடிக்கு மாயைதனில் ஆய சகம் அழிந்து போகும்படியாய் செய்யும் சிறப்பு. காயமதில் தங்கும் புருடனெங்கோ, இந்த உடம்பிலே புருஷன் என்ற அந்த தன்மை, இதுதான் அதற்கான வடிவம் என்ற அந்த தன்மை. இதுதான் தனக்கான வடிவம் என்றிருந்த தன்மை, அதுவும் மறைந்துபட்டு போய் சரீரத்திற்கான அடிப்படை இலக்கணம் எல்லாம் தொலைந்த நிலையில் இதுவே எல்லாமுமாய் கூடியிருந்து, எது சிவமே எல்லாமுமாய் கூடியிருந்து. அப்போ என்ன அனுபவம் இருக்கும்? சரீரத்தை பற்றிய பிரஜை இல்லை,
உலகத்தை பற்றிய பிரஜை இல்லை. அப்படியே சமாதியிலே கூடியிருக்கக்கூடியதுக்கு என்ன தோன்றும்னா சச்சிதானந்தம் வெள்ளம், முழுமையான இன்பம் பெறப்பட்டு. சில சமயத்திலே ஏதாவது ஒரு அற்பமான சந்தோஷம் வாய்க்கப்பெற்றால் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்போம். பா அப்படின்னு ஒரு ஸ்தம்பனம் வரும். அது ஒரு சாமானிய சந்தோஷத்திற்கே வரும். பேரின்பம் பல வகையிலும் வெளிப்படலாம். சிலர் கத்தி கூப்பாடு போட்டு குதித்தெழுந்து மகிழலாம். சிலர் கண்ணீர் பெருக்கெடுக்க அப்படியே அமர்ந்துடலாம். சிலர் இது நடக்கவே முடியாதுன்னு நினச்சோமே நடந்துட்டுதேன்னு ஒரு க்ஷணப்பொழுது சிலையாய் அப்படியே உறைவார்கள். அப்படியாக உறைதல் தான். இதுவே இனி கலங்கமே இல்லாதபடிக்கு உறைதல்னா எப்படி இருக்கும்? அந்த இன்பத்தை தான் சச்சிதானந்த வெள்ளம் என்று சொல்லி சுந்தரர் தில்லை தரிசனம் செய்தபோது 5 பேரறிவும் கண்களே கொள்ளவன்றோ நின்றார். அப்படியே அந்த இடத்துல நின்றார் இல்லையா? எல்லாம் போய் கண்ணிலே சேர்த்து கொண்டதென்னால் மற்ற புலன்கள் எல்லாம் செயற்படுவதற்கு பயனில்லாமல் நின்றதுன்னா அப்படியே நின்றார் இல்லையா? அப்படி நின்ற நிலை. இதை எங்கிருந்தாலும் சமாதி கூடியபடியே அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த நிலையை அடைவார்கள். சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே. அது மிக கோத்தபடியால் மாயாமலம் மறைந்தது, மாயையாலான சகம் அழிந்தது, காயத்திலே வடிவமாய் நின்ற புருஷன் அங்கே காணாமல் போனான். சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்து. திருவருள் விளக்கத்தால் முடிவிலாத உண்மை வடிவமான இன்பம் வெள்ளமாய் பெருக்கெடுத்து வந்து சத்து சித்து ஆனந்தமாய் சைதன்யத்தோடு முடிவற்றதாய் ஆனந்த வடிவமாய் எம்பெருமானை சத்துப்பொருள் என்றும் உமாதேவியாரை சித்துப்பொருள் என்றும் நடுவிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆனந்த வடிவமாய் பார்ப்பதனால்தான் சோமாஸ்கந்த மூர்த்தத்திற்கு ஒரு தனிச்சிறப்பை சமயத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த வடிவத்தை யோகியர் போகியர் இருபாலருமே கொண்டாடலாம். போகத்திலே அவர் இருக்கிறார், நம் மனைவி குழந்தையோடெல்லாம் வீச்சிருக்கிறாருங்கிறதுனாலே குடும்பஸ்தர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கும் அந்த வடிவமே போதுமானது. ஏதோ போகமூர்த்தியாக இருக்காருங்கிறதுக்காக யோகியர்களுக்கு இல்லையான்னா பரம சிவயோகியர்களுக்கு ரொம்ப உத்கிருஷ்டமான வடிவமே சோமாஸ்கந்த வடிவம் தான். அதையே எப்போதும் தியானத்திலே கொள்ள வேண்டும் என்பதனால்தான். அதனால்தான் பிள்ளை வரம் வேண்டி நின்ற போது திருமாலுக்கும் திருமகளுக்கும் போகமூர்த்தியாக தோன்றிய அதே தியாகராஜ பெருமான் யோகமூர்த்தியாக திருமால் எப்போதும் சிவத்தியானத்திலே தன் மார்பிலேயே இருத்தி கொண்டு தவம் செய்வதற்கான மூர்த்தியாகவும் பரிமணித்தார். அதனால்தான் அவரை யோகத்தியாகர் போகத்தியாகர் இரண்டும் தருபவராக கொண்டாடுகிறார். அந்த சிறப்புத்தான் போகமூர்த்தியாகவும் யோகமூர்த்தியாகவும் ஒரு சேர விளங்கக்கூடிய சோமாஸ்கந்த வடிவம். ஏனைய வடிவங்கள் அவர் தோன்றிய அவசரத்தை வைத்து சில வடிவங்களை சாமான்யமாக உபாசிக்க வேண்டாம் என்று தவிர்ப்பது. ஆனால் யோகியர் போகியர் எல்லோருக்குமான வடிவமாக சோமாஸ்கந்த மூர்த்தத்தை கொள்ளுகிறோம். அதனால்தான் எம்பெருமான் உற்சவ காலங்களிலே அந்த வடிவத்திற்கு பிராதானியம் கொடுத்து அருளும் தன்மையோடு எழுந்தருளும் போதெல்லாம் அந்த வடிவமே எழுந்தருளும்படியாய், அதிலேயும் உயிர்களுக்கு அருளுகிறேன்னு புறப்பட்டுட்டார்னா எப்போதுமே எம்பெருமான் வெள்ளை விடைவாகனத்தில் தான் வருவார். அரணந்தி அறவடிவமாக இருக்கக்கூடிய அறவிடை மேலே ஏறி வருவார். அதனால்தான் ஒவ்வொரு பிரம்மோற்சவத்திலும் அருளும் தன்மையை விளக்கும் விதமாக ரிஷபவாகனத்திலே எழுந்தருளுவதை சிறப்பான ஒரு விழாவாக பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். எல்லா நாட்களும் வெவ்வேறு வாகனத்தில் வந்தாலும் வெள்ளை விடையேறி வரக்கூடிய சிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அன்றைய தினம் சோமாஸ்கந்த முகூர்த்தமாக எந்த திருநிலையிலே இருந்தபடி ஞானசம்பந்தாதி ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமான் அனுகிரகம் செய்து தடுத்தாட்கொண்டானோ அந்த வெள்ளை விடைமேலே ஏறி வரும்போது சோமாஸ்கந்த மூர்த்தமாக சச்சிதானந்த மூர்த்தமாக எழுந்தருளுகிறான். அதிலே இந்த மூன்றும் சத்து சித்து ஆனந்த பொருளாக முறையே ஈசனும் உமையும் ஞானஸ்கந்தனுமாக தோன்றும்படியால் அந்த வடிவம் சச்சிதானந்தத்தின் வெளிப்பாடாய் கருதி அதை தரிசிப்பவர்களுக்கும் மனதிலே வைத்து தியானிப்பவர்களுக்கும் ஆராதிப்பவர்களுக்கும் அது பெருவெள்ளமாக சத்து வெள்ளமாய் சித்து வெள்ளமாய் ஆனந்த வெள்ளமாய் பெருவெள்ளமாய் கோத்து அந்த வெள்ளத்திலே நம்மை மூழ்கடிக்கச் செய்து மாயை அதன் வெளிப்பாடான உலகம் உடம்பிற்கு ஆதாரம் என்று நாம் கருதி இருந்த புருடன் என்ற வடிவம் இதெல்லாம் நீங்கும்படியாய், அந்த தத்துவங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் 36 தத்துவங்களிலே புருஷன் எல்லாம் வச்சிருப்போம். இப்போ அதெல்லாம் நீங்கி நீங்கி நீங்கித்தான் மேலே போவது. அப்போது இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த தத்துவங்கள் எல்லாம் அசுத்த மாயையாக நீங்கி சுத்தமாயையிலே கலந்து இந்த ஊரிலே இருந்து இன்னும் இந்த உலகத்திலே இருக்கும்போது மாயை சம்பந்தம் எப்படி இல்லாமல் போகும்னு சொன்னால் தத்துவங்களை அசுத்தமாயை சுத்தமாயின்னுட்டெல்லாம் பிரிப்போம். அதிலே அசுத்தமாயையாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் இவர்கள் வென்று வந்துடுவாங்க.
அதிலே பஞ்சபூதங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் இருக்கும், அந்த கரணங்கள் எல்லாம் வரும். இதையெல்லாம் கடந்து வந்துருவாங்க. அப்போ சுத்தமாயை என்று மட்டும் அவர்களை சூழ இருக்க அதிலே அவர்கள் சமாதி கூடி இருப்பார்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு. அது நீங்கிய பிறகு சரீரத்தை துறந்து உயிரானது எம்பெருமானை சென்றடைந்து, அதில் உடம்பில் ஏதான சலனம் இருந்தால் வினையாகிவிடும் இல்லையா? கையை கொண்டு எதையான பக்கத்தில் தட்டிட்டோம்னா அது ஒரு வினையாகி போய்விடும். அங்கே ஒரு பூச்சி ஊர்ந்தது, அது போயிட்டுதுன்னா வினையாகி போய்விடும். இப்போ வேண்டாம். அதனால் அது எதுவுமே தெரியாதபடிக்கு புலன்கள் எல்லாம் ஒடுங்கிவிட்டது. அப்போ வினைக்கணக்கு இனிமேல் அவர்களுக்கு இல்லை, வினை எழாது. இத்தனை தூரத்திற்கு இதை அடக்கியபடியால் ஆணவத்தை வென்றவர்களுக்கு தான் இதெல்லாம் ஏற்படும். இப்போ அதெல்லாம் கூடிவிட்டது. சுத்தமாயையிலே சில காலம் சஞ்சரித்து அவர்கள் பெருமானை சென்றடைவதாக என்ற நிலையில் இவர்கள் சச்சிதானந்த வெள்ளத்தில் மிக கோத்து மாயையை மறைத்து மாயையின் வெளிப்பாடான உலகத்தை அழித்து புருடன் முதலிய தத்துவங்கள் கூட மட்டுப்பட்டு போய் நிற்க இவ்வுலகில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்திலும் சுத்தமாயையிலே அவர்கள் கூடியிருந்து பரமானந்த வெள்ளத்திலே திளைப்பார்கள் என்றபடி சமாதி கூடக்கூடிய அந்த நிஷ்டையையும் அதனுடைய சிறப்புகளையும் இந்த பாடலின் மூலமாக தெரிவித்தார். மாயாமலம் எங்கே மறைந்ததோ, மாயதனிலாய சகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் புருடனென்கோ சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே என்ற 46வது பாடல் மூலமாக அதை சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் மாலை 7 மணிக்கு சிவபோகசார வகுப்பு, அதிலே 47வது பாடலை சிந்திக்கவிருக்கிறோம். நானும் சுகவடிவாய் நன்னினேன் நின்னருளால், வானும் சுகவடிவாய் மன்னிற்றே, வானும் சுகரூபமன்றும் மனம் தோற்ற நிலம் போல் உன் அகரூப மட்டே மாட்டே அது, உன் அகரூப மாட்டே அது என்றளவில் அடுத்த பாடலை திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க நாளை மாலை 7 மணிக்கு சிந்திப்போம். அந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயது. ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம்.